الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا محمد وآله وصحابته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وما تكون من شأن وما تتلو منه من قرآن ولا تعملون من عمل إلا كنا عليكم شهودا إذ تفيضون فيه وما يعزب عن ربك من مثقال ذرة في الأرض ولا في السماء ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான திரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரைக்கும் வரவிருக்கிற முஸ்லிமான மீனான, அதிலும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து இஅ்திகாஃபுடைய நன்னியத்தோடு அமர்ந்திருக்கிற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழ பழக முயற்சிக்க வேண்டும் என ஆரம்பமாக அடியனுக்கும் நண்பர்களாகிய உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, உபாதத்து இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு என்றொரு சஹாபி தனது மகனுக்கு ஒரு புத்திமதி சொன்னார்கள். யா புனை, எனது அன்பு மகனே, லன் தஜித தஅமல் ஈமான், ஈமானுக்கு ஒரு ருசி இருக்கிறது. அதை நீ அடைவதாக இருந்தால் ஒன்றை செய்ய வேண்டும். ஹத்தா தஅலம் அன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக் வ அன்னமா அஸாபக் லம் யகுன் லியுக்திஅக். நீ உறுதியாக நம்ப வேண்டும், எனக்கு எதுவெல்லாம் தவறியதோ முயற்சி செய்கிறேன், அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் மிஸ் ஆகுது, தவறுகிறது. உனக்கு எதுவெல்லாம் தவறியதோ அது உனக்குரியதல்ல. எதுவெல்லாம் உனக்கு கிடைத்ததோ அது இன்னும் ஒருவருக்குரியது, உனக்கு தவறுதலாக கிடைத்தது என்றும் அல்ல. உனக்கு எதுவெல்லாம் தவறியதோ அது உனக்குரியதல்ல, எதுவெல்லாம் உனக்கு கிடைத்ததோ பிறருக்குரியதும் அல்ல, அது உனக்குரியதுதான். இதை நீ ஆழமாக நம்பாத வரையில் ஈமானுக்கு என்று ஒரு ருசி இருக்கிறது, அந்த ருசியை நீ உணர முடியாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இன்ன அவ்வல மா خلق الله القلم, அல்லாஹ் தஆலா அவனது படைப்புகளில் முதலாவது படைத்தது எழுதுகோலை, பேனையை படைத்தான். பேனையை தான் முதலாவது படைத்து அதற்கு சொன்னான் உக்துப், எழுது என்றான். அது கேட்டது என்ன, எதை எழுத வேண்டும்? அல்லாஹ் சொன்னான் உக்துப் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகூம ஸஆ, மறுமை நாள் வருகிற வரைக்கும் ஒவ்வொரு படைப்புகளினுடைய விதிகளையும் எழுது என்று சொன்னான். அது எழுதியது.
அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதை நம்பாமல் ஒரு மனிதன் மரணித்தால் ஃபலைஸ மின்னி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது, கதபல்லாஹு மகாதீர் அல் خلائق قبل ان يخلق السماوات والارض 50,000 سنه. படைப்பினங்களுக்குரிய விதிகளை என்ற உங்களோட மட்டுமல்ல, வானம் பூமி அதற்கிடைப்பட்ட எத்தனை கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் உலகங்கள் இருக்கின்றன, பிரபஞ்சங்கள் இருக்கின்றன, அத்தனையுடைய விதிகளையும் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் இந்த நேரத்தில் பேச வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும் என்பது இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் நாம உருவாக்கி கொண்டதல்ல. இது 50,000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இதை நம்ப வேண்டும். இந்த 2 ஹதீசுகளும் நமக்கு ஒரு பாரமான செய்தியை சொல்கிறது. இஸ்லாத்துடைய ஈமானுடைய பிரதான 6 அம்சங்களில் ஒன்று அல் ஈமானு பில் கதாஇ வல் கதர் கைரிஹி வ ஷர்ரிஹி. நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் அல்லாஹுவின் விதி பிரகாரம் நடக்கிறது என்பதை நம்பாத வரையில் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் அடைவதில்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்றதை எப்படி நம்ப வேண்டுமோ, ஆகிரம் உண்மை என்பதை எப்படி நம்ப வேண்டுமோ, ரசூல்மார்கள் வந்ததை நம்ப வேண்டுமோ, வேதங்களை நம்ப வேண்டுமோ, மலக்குமார்களை நம்ப வேண்டுமோ, இது போன்று நடப்பதெல்லாம் அல்லாஹுவின் விதிப்பிரகாரம் என்ற நம்பிக்கை வராத வரையில் ஈமான் பூரணமாகுவதில்லை. பூரணமாகுவதில்லை என்பது மட்டுமல்ல, அவன் முஸ்லிமே அல்ல, அவன் முஃமினே அல்ல. இது ஒரு பாரமான செய்தி. கொஞ்சம் கல்புக்கு எடுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் 2 பேர் வந்தார்கள். யஹ்யா இப்னு யாமுர் அவருடைய நண்பரை கூட்டிக் கொண்டு வருகிறார். மக்காவில் வைத்து ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல தான் இந்த செய்தி பதிவாகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய 1வது ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளால் போகிற பொழுது 2 பேர் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். 2 பேரும் கேட்டாங்க, இமாம் அவர்களே, எங்கட ஊர் பஸ்ரா, ஈராக்குடைய பஸ்ரா நாட்டை சேர்ந்தவர்கள், நாம் தேசத்தை சேர்ந்தவர்கள். எங்கட ஊர்ல ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள். யகூலூன் அன்னல் அம்ர உனுஃபுன், உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் புதிதாக நடக்கிறது, அல்லாஹ்வுடைய விதி என்றோ முடிவென்றோ எதுவும் இல்லை என்று நம்பிக்கொள்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். விதியை நம்புறாங்கல்ல. நிறைய சொன்னார்கள், யதகஃபரூனல் இல்ம், குர்ஆனை ஓதுகிறார்கள், இல்மை படிக்கிறார்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறார்கள், விதியை நம்ப மாட்டார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர்? சத்தியம் செய்தார்கள். வல்லதி யஹ்லிஃபு பிஹி அப்துல்லாஹ் இப்னு உமர், நான் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி, நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், லவ் கான லி அஹதிஹிம் மிஸ்லு உஹுதின் ذهبا, அந்த கதரை விதியை ஏற்காதவர்களில் ஒருவனுக்கு உஹுது மலை அளவு தங்கம் இருந்து, உஹுது மலைன்றது 7 கிலோமீட்டர் தூரம், உஹுது மலை அளவுக்கு தங்கம் இருந்து ஃபஅன்ஃபகஹு ஃபீ ஸபீலில்லாஹ், அந்த 7 கிலோமீட்டர் உள்ள அவ்வளவு பெரிய மலையை, தங்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் சதகா செய்தாலும் கதரை விதியை ஏற்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த சதகாவை கபூல் செய்வதில்லை. உலகத்துல யாரை எந்த அமலை செய்தாலும் சரி, ஜகாத் ஆகட்டும், சதகாவாகட்டும், ஹஜ் உம்ராக்கள் ஆகட்டும், பெரிய பெரிய சேவைகளாகட்டும், இந்த விஷயத்தை நம்பாத வரையில் அல்லாஹ் அவனது எந்த அமலையும் ஏற்க மாட்டான் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்பதை போய் சொல்லுங்கள். சொல்லி அனுப்பினார்கள். உங்களோட ஊர்ல இருக்கிற அந்த ஆக்களுக்கு போய் சொல்லுங்க, நான் அவர்களில் உள்ளவனும் அல்ல, அவர்கள் என்னை சார்ந்தவர்களும் அல்ல, நான் வேற, அவங்க வேற. இஸ்லாத்துடைய கொள்கையின்
பிரதான அடிப்படை தூண்களில் ஒன்று விதியை நம்புவது. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதை கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனதில் ஆழமாக எடுத்து சிந்தித்து பாருங்க. இந்த விஷயத்துல என்ற ஈமானுடைய தரம் என்ன? அதை விட்டுட்டு நான் செய்கிற எதுவுமே தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்தின் பிற்பகுதிகளில், பிந்தைய பகுதிகளில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. சஹாபாக்களோடு இருக்கிற பொழுது ஒரு மனிதர் வருகிறார். வெள்ள வெள்ளேர் என்று உடுத்திருக்கிறார், கண்ணங்கரையர் என்று முடி வைத்திருக்கிறார். வந்து உட்கார்ந்தார். அழகாக ஒழுக்கமாக இல்மை தேடக்கூடிய மாணவன் எப்படி இருக்க வேண்டுமோ அது போன்று அத்தஹியாத்துடைய அமர்வில் வந்து அமர்கிறார். சில கேள்விகள் கேட்டார். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, கியாமத்து நாள் எப்பொழுது வரும், கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் என்ன என்று ஒரு 4-5 கேள்வி கேட்டார். அதில் ஈமானை பற்றி கேட்ட பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை, அதாவது இந்த 6 விஷயங்களில் ஒன்றாக இதனை சொன்னார்கள். இந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. சபையில் இருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பார்க்கிறார், புதிய ஒரு மனிதர், நமக்கும் தெரியாது யாரு என்று. ஆனால் வெளியூரில் இருந்து வந்திருந்தால் அவரது உடை வெள்ள வெள்ளேர் இருக்க முடியாது, பாலைவன தூசிப்பட்டு கூத்தையாக இருக்கும். யார் இவர், யார் இவர்? எல்லா சஹாபாக்களுக்கும் புதினம். 3 நாட்கள் கழிகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று வந்தாரே ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல், அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களது தீனை படித்து தர வந்தார், உங்களது மார்க்கம் என்னவென்பதை சொல்லித் தர வந்தார். இஸ்லாத்தையும் சொன்னார், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஈமானையும் சொன்னார், அல்லாஹ்வை, மறுமை நாளை, மலக்குமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, தலா கதரை, இதையும் சொன்னார், இஹ்சானையும் சொன்னார், கியாமத்து நாளையும் சொன்னார். இந்த 4ம் சேர்ந்துதான் உங்களது ஒட்டுமொத்த தீனின் சாராம்சம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை, கதரை, விதியை நம்புவது என்பது தீனுடைய மிக பிரதானமான ஒரு அடிப்படை. இது விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற அலட்சியம் அல்லது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஜஹாலத், தெரியாத்தனம், இது சில பொழுது மன்னிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று ஒருவரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உதிக்கிற சூரியன் அதற்கு பதில் சொல்கிறது. தானாக இந்த சூரியன் வருவதில்லையே, தானாக மறைவதில்லையே, தானாக காற்று, தானாக மழை இல்லவே இல்லை. ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் ஒரு பவரை பார்க்கிறோம். எரிகிற மின்குமிழிக்கு பின்னால் கரண்ட் இருக்கிறது, சுற்றுகிற ஃபேனுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. எதையோ மனிதன் புரிகிறான். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகில் நடக்கிற அத்தனை நடப்புகளுக்கு பின்னாலும் மறைந்திருக்கிற சக்தி தான் கலாவும் கதரும். அதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. விதியை நம்புவது என்று சொல்கிற பொழுது 4 அடிப்படைகளை புரிய வேண்டும். ஒன்று, நான் இந்த பூமிக்கு வர முன்னர் அல்லது இந்த வானம் பூமி படைக்கப்பட முன்னர் 50,000 வருடங்களுக்கு முன்னால் அத்தனையும் எழுதப்பட்டு விட்டது. இதை நம்ப வேண்டும். ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها. அல்லாஹ் தஆலா சொன்னான், வானத்திலோ பூமியிலோ உங்களிலோ எது நடந்தாலும் இல்லா ஃபீ கிதாப், அதை நான் எழுதிவிட்டேன். எழுதப்பட்டது என்பதை நம்ப வேண்டும். அது விதியை நம்புவதனுடைய ஒரு பகுதி. எழுதப்பட்டுச்சு. தாயின் கருவில் இருக்குகிற பொழுது எனது ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. நான் வாழ்கிற காலம் எழுதப்பட்டு விட்டது. நான் சொர்க்கமா நரகமா, ஷக்கியா சயீதா எழுதப்பட்டு விட்டது. எழுதப்பட்டு விட்டது என்பதை நம்ப வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா எழுதப்பட்டோ இல்லையோ நடக்கிற, நடந்த, நடைபெறவிருக்கிற, நடக்கிற, நடந்த, நடைபெறவிருக்கிற அத்தனையையும் அறிகிறான் என்பதை நம்ப வேண்டும். எழுதப்பட்டு விட்டது என்பதை எப்படி நம்ப வேண்டுமோ அவன் அறிகிறான் என்பதையும் நம்ப வேண்டும். வமா தகூனு ஃபீ ஷஅனின், அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், வமா தத்லூ மின்ஹு மின் குர்ஆனின், நீங்கள் குர்ஆன் ஓதினாலும், வமா தஅமலூன மின் அமலின், என்ன செயலை செய்தாலும்,
இல்லா குன்னா ஷுஹூதன் இத்துஃபீதூன ஃபீ. அந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது நாம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எங்க போறீங்க, எங்க வாரீங்க, எத்தனை மணிக்கு செஞ்சீங்க, எத்தனை மணி, இது அத்தனையும் அவதானிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவுடைய அறிவுக்கு அப்பால் உலகில் எதுவும் நடப்பதில்லை. இது அல்லாஹ்வுக்கு தெரியாம தவறுதலாக ஓரத்துல இருளில் மறைவில் எங்கும் அல்லாஹுடைய அறிவுக்கு மறைவு கிடையாது. அதை நம்புவது விதியை நம்புவதனுடைய பிரதான பகுதி. وكان امر الله قدرا مقدورا وخلق كل شيء فقدره تقديرا. குர்ஆனில் பல இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஆச்சரியமாக சொல்கிறான், وما يعزب عن ربك, உங்களது ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு மறைவதில்லை. எது மறைவதில்லை? من مثقال ذرة في الارض ولا في السماء. வானத்திலோ பூமியிலோ ஒரு அணுப்பிரமாண அளவு, ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு நேரமோ ஒரு எதுவும் அவனுக்கு மறைவதில்லை. அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையை பாருங்க, மிஸ்காலி தர்ரா, அணு. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், வலா அக்பர மின் ذلك வலா அஸ்கர். அணு அல்ல, அதைவிட பெரியதோ அதைவிட சிறியதோ. இங்கிருந்து இன்றைய நவீனம் அணுவை விட சிறிய ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தது. அதுவல்ல இங்கு பெற வேண்டிய பிரதான பாடம். அணுவை விட சிறியது இருந்தாலும் அதுவும் எனக்கு தெரியாமல் நடப்பதில்லை என்ற பாடம். ولا يعزب عن ربك من مثقال ذرة في الأرض ولا في السماء لا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. அதையெல்லாம் நான் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறேன். இதை நம்ப வேணும் அன்பான சகோதரர்களே. ஒரு பயானாக கேட்டுவிட்டு செல்லாதீர்கள். என்னுடைய உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையுடைய கல்பு காதுகளில் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய செய்தி. மூன்றாவது, அல்லாஹ் உலகில் நடக்கிற காரியங்களை அறிவது மட்டுமல்லாமல் எழுதி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் நடக்கிற அந்த நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நாடுகிறான். இதையும் நம்ப வேண்டும். இதுவும் கலாவை, விதியை நம்புவதனுடைய மூன்றாவது பகுதி. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருக்கிறது, அவன் நாடாமல் எதுவும் நடப்பதில்லை. وَمَا تَشَاءُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ. நீங்கள் எதை நினைத்தாலும் அதை அல்லாஹ் நாடித்தான் நீங்கள் நினைத்தீர்கள். وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ. சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சொன்னான், நாளைக்கு ஒன்றை நான் செய்கிறேன் என்று மொட்டையாக சொல்லாதீர்கள். இல்லா அன் யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்க. அல்லாஹ் நாடினால் நாளை தருவேன், அல்லாஹ் நாடினால் வார மாசம் எடுப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இங்க ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். நான் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறேன். நானா வந்தேனா அல்லாஹ் நாடி வந்தேனா? ஒரு மனிதனுக்கு இந்த இடத்தில் புரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், அல்லாஹ் நலவான வலியது தீய வலியது என்று காண்பித்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு அமலுடைய நேரம் அல்லது அமலுடைய ஆசை உண்டாக்கப்படுகிறது. இது அல்லாஹ் மனித உள்ளத்திலே உண்டாக்குகிறார். உண்டாக்கப்பட்ட பின்னர் ஒரு தவறு ஷைத்தானினால் அது ஆசை காட்டப்படுகிறது, தூண்டப்படுகிறது. நன்மையோ தீமையோ உள்ளத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. அதை செய்வதா இல்லையா என்ற முடிவில் மனிதனுக்கு ஒரு இஷ்டம் இருக்கிறது. களவு பாவம் என்பது தெரியும், அதனாலதான் மறைந்து மறைந்து செய்ய பார்க்கிறார். களவெடுப்போம் என்று உள்ளம் சொல்கிற பொழுது, எடுத்தால் எனக்கு இன்ன தண்டனை என்று புரிகிற அந்த புரிதலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு. அதுதான் உலக வாழ்க்கையின் சோதனை என்று. அதான் சொல்லப்பட்டால் தொழ வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த பாடம். உள்ளம் சொல்கிறது தொழ வேண்டும், தொழுதான் எனக்கு இன்ன நன்மை, தொழாவிட்டால் இன்ன பாவம். ஹதைனாஹு நஜ்தைன், இரு வழிகளும் காட்டப்பட்டிருக்கிறது. எதை நான் தேர்வு செய்வது? தொழ போறேனா இல்லையா? இது எனது கையில் தரப்பட்ட ஒரு இக்தியார், ஒரு சாய்ஸ். அதனால எல்லாத்தையும் செஞ்சிட்டு ஏதோ காற்றில் பறக்கிற ஒரு முடி போல, இறகு போல நான் அல்லாஹ்வினால் நடாத்தப்படுகிறேன் என்று தப்ப முடியாது. ஒரு பாவத்தை செய்வதற்குரிய தூண்டுதலுக்கு பின்னால் மனிதனுக்கு அறிவு தரப்பட்டிருக்கிறது, செய்யறதா இல்லையா? அதுதான் சோதனை. நன்மையை ஏவப்பட்ட பின்னர் செய் என்ற தூண்டுதலும், விட்டால் இன்ன தண்டனை என்ற எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்வதா இல்லையா என்பதுதான் மனித உலக வாழ்க்கையுடைய அதாவது சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அவன் அல்லாஹுடைய நாட்டப்படி ஒரு நலவை செய்தாலும் நான் செய்கிறேன் என்ற மமதை வரக்கூடாது என்பதற்காகத்தான் பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி எத்தனை விஷயங்களை செய்கிறோம். பிஸ்மில்லா பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரால் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், அல்லாஹ் என்னை செய்ய வைக்கிறான் என்ற உணர்வு அவனுக்கு உண்டாக்கப்பட வேண்டும் என்பதற்கு கண்ட நின்ற இடங்களிலெல்லாம் பிஸ்மில்லா. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு எது உலக வாழ்க்கையில் பிரயோசனம் தருமோ அதை ஆசைப்பட்டு தேடு. வலா தஅஜஸ், சோர்வடையாதே, இயலாதவனாக ஆகிவிடாதே. அஸ்பாபுகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அஸ்பாபுகளை தேடு. தொழிலா தேடு, சம்பாதிக்கலாம். அறிவா தேடலாம். அன்பான சகோதரர்களே, தேடு, படி, சம்பாதி, ஓடு என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னதான் நீ செய்தாலும் உனக்கென்று முடிவு செய்ததுதான் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அதை மீறி நீ ஏதோ ஒரு நலவுக்கு முயற்சி செய்கிறாய், லவ் அஸாபக ஷை, அதற்கு மாற்றமாக உனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நடக்கிறது. எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்து விட்டது, இறுதியில் துண்டாகி போகிறது. எத்தனையோ வியாபாரங்கள், எத்தனையோ திருமண பேச்சுவார்த்தைகள். இந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும்? மனிதன் என்ன சொல்கிறான்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி நிலைமை வருகிற பொழுது லா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, அவனாலதான் இப்படி நடந்தது, அவன் பேசாமல் இருந்திருந்தால் சரி, இது புரோக்கர் இல்லாமல் இருந்திருந்தால் விஷயமாக இருக்கும், அவன் தான் வெட்டினான், இவன் தான் கொத்தினான். அவன் இவன் அப்படியாக இருந்தால் இப்படியாக இருந்தால் என்று சொல்வது ஷைத்தானுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறது. ஆகவே நீ முயற்சி செய்கிறாய் ஒரு நலவை அடைய வேண்டும் என்று, ஆனால் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கவில்லையா? என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? வலாக்கின் குல் கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல், கத்தரல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் ஒரு விடயத்தை முடிவாக செய்து விட்டான், அதுதான் நடந்தேறி இருக்கிறது என்று இருந்து கொள். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, கதரை, அல்லாஹுடைய விதியை உளமாற மனமாற நம்புகிற பொழுது நிறைய லாபங்கள். ஆக அதிமுக்கியமானதுதான் உள்ள நிம்மதி. இன்னைக்கு எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அன்பான சகோதரர்களே, அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதியின் மீதும் அல்லது ஈராக்கின் மீதும் ஈரானின் மீதும் ஏதேதோ அதாவது அதிகாரிகள் மீதும் தமது காழ்ப்புணர்ச்சிகளை, ஆத்திரங்களை, கவலைகளை கொட்டி தீர்க்கிற நாம் ஒரு முஃமினாக இருக்கிற பொழுது எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வருகிற பொழுது அவள் ஹாலில் பால், மன நிம்மதி பெறுவார். இதை விட உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியை பெற்றுத் தருகிற வழி கிடையாது. இருந்தா தேடி பாருங்க, யார் எழுதி வைத்திருக்கிறார்? ஒரு மனிதனுடைய உள்ளம் மனம் நிம்மதி பெறுவதற்கு ஆகச் சிறந்த வழி, நடப்பதெல்லாம் அல்லாஹுவின் விதிதான். கத்தரல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல். இன்றும் சாதாரணமாக அரபிகள் பேசுகிற பொழுது இதை அடிக்கடி சொல்லுவார். இடறி விழுந்தால் கூட அந்த சிந்தனை தான் வர வேண்டும். அல்லாஹ் நாடினான், விழுந்து விட்டேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒரு மனிதனுடைய உள்ள நிம்மதிக்கு வழி கூறும். இரண்டாவது, போதும் என்ற மனசை தரும். இது இல்லை எங்கள்கிட்ட. போதும் என்ற மனம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உலக வாழ்க்கையின் செல்வம். சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கென்று பிரித்து தந்ததை நீ ஏற்றுக்கொள். தகுன் அக்னன்னாஸ், மக்களில் மிகப்பெரிய செல்வந்தன் நீதான். நான் பெரிய பணக்காரனாக வாழ வேண்டுமா? கிடைத்ததை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவுதான் எனது தரம் என்று கபூல் செய்வோம். அந்த மனசு லேசில எடுக்க முடியாது. அது கலாவின் கதரின் மீது உண்டான நம்பிக்கையால் கிடைக்கிற பரிசு. மூணாவது, பொறாமை, வஞ்சகம், குரோதம், இதுவெல்லாம் கேன்சரை விடவும் பயங்கரமான உளநோய்கள். இது சிலருக்கு பலருக்கு புரிவதே இல்லை. உடலுக்கு கேன்சர் வருகிற பொழுது அது பாரமாக தெரிகிறது. உள்ளத்துக்கு வருகிற கேன்சர் தான் பொறாமை என்பது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், வசதியை கொடுத்திருக்கிறான், அறிவு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், ஏதோ குடும்ப கௌரவத்தை கொடுத்திருக்கிறான். இவருக்கு அதை பார்த்துட்டு இருக்க முடியாது, எரிகிறார்.
எரிந்து எரிந்து எதையோ பேசுகிறார், எதையோ எழுதுகிறார், யார் யாரிடமோ சொல்ல வேண்டும் என்று ஏக்கப்படுகிறார். இதுவெல்லாம் வேறொன்றும் அல்ல, அல்லாஹ் இன்னும் ஒருவருக்கு பிரித்து கொடுத்ததை பொருந்திக் கொள்ள முடியாத மனசோடு இருக்கிறார். அதுதானே சுருக்கம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக இருக்கட்டும். எனக்கும் யா அல்லாஹ் நீ இந்த அந்தஸ்தை தா, இந்த கௌரவத்தை தா, இந்த அறிவை தா, இந்த வசதியை தா என்று கேட்பதுதானே புத்திசாலித்தனம். அல்லாஹ் பிரித்து கொடுத்திருக்கிற விதியை, கலாவை, கதரை ஏற்க முடியாதவன் தான் பொறாமைக்காரன். அதனாலதான் உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பொறாமைக்காரர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தலாம், கோபக்காரனை கூட திருப்திப்படுத்திடலாம், பொறாமைக்காரனை திருப்திப்படுத்த முடியாது. எப்படி திருப்திப்படுத்துவது? அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்க வேண்டும். அந்தஸ்துள்ள ஒருவரை பார்த்து இவருக்கு அந்தஸ்து இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான் என்றால் அவனது அந்தஸ்து இல்லாமல் போவதுதான் இவனுக்கு வயிற்றுக்குரிய வயிற்றை நிரப்பும். அது நடக்குமா? ஒருவன் வசதியோடு இருக்கிறான், வீடு கட்டி இருக்கிறான், வாகனம் வாங்கி இருக்கிறான், நல்ல தொழில் செய்கிறான். இதை பார்த்து இவருக்கு பொறாமை. இவனது பொறாமைக்கு தீனி போட வேண்டும், வயிறு நிறைய வேண்டும் என்றால் அவனது வசதி இழக்கப்பட வேண்டும், அவனது வீடு இடிக்கப்பட வேண்டும், அவனது வாகனம் நசுக்கப்பட வேண்டும். இது நடந்தால்தான் இவனுக்கு வயிறு நிறையும். உலகில் திருப்திப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போல, அவாஉல் கல்பி லா யஸ்லிமு பத்ரன், சூரியனை பார்த்து குறைக்கிற அந்த பிராணிக்கு எந்த லாபமும் இல்லாது போவது போல சில உள்ளங்களில் ஏற்படுகிற இந்த பயங்கரமான நோய்க்குரிய தீர்வு கலாவை, கதரை சரியாக புரிவது. அல்லாஹ்வுடைய விதி நடக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், கபூல் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 விஷயங்களிலும் ஒரு மனிதனுக்கு விதியை நம்புவதனால் இலாபம் கிடைக்கிறது. உள்ள நிம்மதி, போதும் என்ற மனம், பிறரை பார்த்து எரிச்சல் இல்லாத வாழ்க்கை. இந்த 3 ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் உலகமே சொர்க்கம்தான். இதனை எல்லாம் மறைத்து வைத்திருப்பது கலாவை, கதரை நம்புவது. இது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். கத்தர் அல்லாஹு மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ்வுடைய முடிவு அது நடந்திருக்கிறது, அவன் நாடியதை செய்து விட்டான், அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தனது மாணவன் அத்தா இப்னு அபி ரபாஹை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், அத்தா, சொர்க்கவாதியான ஒரு பொம்பளை உனக்கு காட்டவா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்கிறார்கள், சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை காட்டவா? காட்டுங்கள் என்றார். ஒரு கருத்த பெண் சென்று கொண்டிருந்தாள். அந்த கருப்பினத்து பெண் தான் சொர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த பெண் வந்தாள், யா ரசூல் அல்லாஹ், இன்னி உஸ்ரஉ ஃபஅதகஷஃப், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, நான் சில இடத்தில் மயங்கி அப்படியே விழுந்து விடுவேன், எனது மறைவிடங்கள் கூட சில பொழுது தெரிந்துவிடும், இந்த நிலை எனக்கு உருவாகிறது, அதனால எனக்காக துஆ செய்யுங்களே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன் ஷி'தி தஅவுதுல்லாஹ லகி ஃபயுஆஃபீகி, நான், அதாவது உனக்கு விருப்பம் என்றால் நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன், உனது இந்த நோய் நீங்கும், உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். வ இன் ஷி'தி, அல்லது உனக்கு விருப்பம் என்றால் கொஞ்சம் பொறுமையாக இரு, ஃபலக்கில் ஜன்னah, உனக்கு சுவர்க்கம் நிச்சயம். அந்த பொம்பளை யோசிச்சாள், உலகத்தில் ஆரோக்கியமா கிடைக்கிற இந்த சோதனையிலேயே நான் பொறுமையாக இருந்து சுவர்க்கம் பெறுவதா? இதுக்காக சோதனைகள் நீங்க கூடாது என்று துஆ செய்யாமல் இருப்பதல்ல, அந்த சோதனைகளுக்கு நீங்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட செய்தி, உனக்கு விருப்பம் என்றால் நான் துஆ செய்கிறேன், உனது நோய் நீங்கும், அல்லது நீ விரும்பினால் கொஞ்சம் பொறுமையாக இரு, உனக்கு சுவர்க்கம் நிச்சயம். அந்த பெண் யோசித்து விட்டு சொன்னாள், யா ரசூலல்லாஹ், நோய் நோயாகவே இருக்கட்டும், நான் மயங்கி விழுகிற பொழுது எனது அவுரத் தெரிகிறது, அது எனது மானத்திற்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைவிப்பது போல தெரிகிறது, அது மாத்திரம் நடக்கக்கூடாது, மயங்கி விழட்டும், வலிப்பு நோய் இருக்கட்டும், ஆனால் எனது உடல் அவுரத் வெளிப்படுகிற நிலை வராமல் இருக்க துஆ செய்யுங்களேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாத்திரம் துஆ செய்தார்கள். அன்றிலிருந்து அந்த பெண்ணுக்கு நோய் இருந்தது, மயங்கி விழுவால், ஆடை விலக மாட்டாது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பார்த்துத்தான் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வளவு பெரிய சோதனையிலும் பொறுமையாக அல்லாஹ் தஆலா தந்ததை ஏற்று சகித்து அந்த மனசுக்கு பாடத்தை கொடுத்து கலா கதரின் மூலம் அந்த நஃப்ஸை மிதித்து வாழுகிற பெண்ணுக்கு கருப்பியாகட்டும், நோய் பிடித்த வலிப்பு நோய் உள்ள பெண்ணாகட்டும், சொர்க்கவாதி என்று உலகத்திலேயே அவளுக்கு அதாவது சீல் குத்தப்பட்டது என்றால் அந்த பெண்ணிடம் இருந்த
மிக விசேஷமான அமல் தஸ்லீமு பில் கலாஇ வல் கதர். கலாவுக்கும் கதருக்கும் முன்னால் தன்னை அடிமைப்படுத்தி வாழ்ந்தால், அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது வாழ்க்கையிலும் ஏற்படுகிற நோய்கள், நொம்பலங்கள், லாப நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் அத்தனையிலும் அல்லாஹுவின் விதி மீது நம்பிக்கை கொள்வோம், உள்ள ஆறுதல் பெறுவோம், போதும் என்ற மனதோடு வாழ்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அவன் மீது உண்டான நம்பிக்கையை போல அவனது கலாவின் கதரின் மீது உண்டான நம்பிக்கையை வலுப்படுத்துவானாக. யா அல்லாஹ், இந்த உம்மத்தின்